இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனா யோவின் கணவருக்கு சொந்தமான ஆசியா மொபிலிட்டி நிறுவனத்திற்கு ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் வழங்கியிருக்கும் குத்தகைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரத்தை புலன் விசாரணை செய்ய வேண்டுமென்றால் அதனை தாராளமாக செய்யலாம் என்று குறிப்பிட்ட அவர், டெண்டர் நடைமுறை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே இது ஓர் அடிப்படையற்ற தீய நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டு என்று சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்தது. டாக்டர் முகமது அலி முகமது ருஸ்தாம் மலாக்கா மாநிலத்தின் ஆளுநராக 2ஆம் தவணைக்கு நியமனம் செய்யப்பட்டார். இஸ்தானா நகாராவில் உள்ள சிங்காசனா கிச்சேல் மண்டபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் பதவி நியமன சான்றிதழை வழங்கினார். 2024 ஜூன் 4ஆம் தேதி தொடங்கி டாக்டர் முகமது அலியின் 2ஆம் தவணை ஆளுநர் பதவி அமலுக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அட்டார்னி ஜெனரல் டத்தோ அமட் தெரிருடின் முகமது சாலே, அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் டான்ஸ்ரீ முகமது ஜூக்கி அலி, கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா, நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல், மலாக்கா மாநில முதலமைச்சர் டத்தோ ரவ் யூசோ, மலாக்கா மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ வீரா இப்ராஹிம் டுரும் ஆகியோர் கலந்து கொண்டனர். 75 வயதான முகமது அலி 2020 ஜூன் 4ஆம் தேதி முதன்முறையாக மலாக்கா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். இந்த பதவிக்காலம் 4 ஆண்டுகளுக்காகும். தியாகத் திருநாள் தேதியை நிர்ணயிப்பதற்கு வரும் 2024 ஜூன் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாடு முழுவதும் 29 இடங்களில் பிறை பார்க்கப்படும். அதே நாள் இரவு அரச முத்திரை காப்பாளர் வானொலி தொலைக்காட்சி வழி அதற்கான தேதியை அறிவிப்பார். பிறை பார்க்கப்படுவதற்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் மலாய் ஆட்சியாளர்கள் ஒப்புதல் தெரிவித்தனர் என்று இன்று இங்கு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அரசு முத்திரை காப்பாளர் தெரிவித்தார். இஸ்ரேலிய பிரஜை ஆயுதம் வாங்கிய ஒரு வழக்கை மூடி மறைப்பதற்கு 1.25 மில்லியன் ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்றதாக ஏசிபி, டிஎஸ்பி என்ற பதவியில் உள்ள 2 போலீஸ் உயர் அதிகாரிகள் மீது கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. புக்கிட் அமானைச் சேர்ந்த 54 வயது ஏசிபி சின் கியாம் ஹாங், 42 வயது டிஎஸ்பி சுஹைரோன் அப்துல்லா ஆகிய இருவரும் நீதிபதி அசூரா அல்வி முன்னிலையில் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். 28 வயது கூ சிசியான் என்பவரிடமிருந்து 1 மில்லியன் ரிங்கிட்டை இவ்விருவரும் பெற்றதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் வர்த்தக ரீதியிலான ஒரு வழக்கின் விசாரணையை மூடி மறைப்பதற்கு அதே நபரிடமிருந்து 2,50,000 ரிங்கிட்டை கியாம் ஹாங் பெற்றதாக மற்றொரு குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 குற்றங்களும் கடந்த ஏப்ரல் 8, 18, 19 ஆகிய நாட்களில் ஜாலான் துன் ரசாக்கில் உள்ள முனாரா கேபிஜே எனுமிடத்தில் நிகழ்ந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவ்விருவரும் 2009 SPRM சட்டப்பிரிவு 24(1) கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இன்னும் 40 ஆண்டுகளில் பினாங்கு மாநிலத்தின் தொழில்துறை தேவைகளை நிறைவு செய்வதற்கு சிலிகான் தீவு திட்டம் அவசியமாகிறது என்று மாநிலத்தின் அடிப்படை வசதிகள், போக்குவரத்து, டிஜிட்டல் துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜைரில் கிர் ஜொஹாரி கூறினார். சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது பத்து ஊபான் PKR சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பூலாவ் சிலிகானில் அமையும் அத்திட்டம் கிரீன் டெக் பார்க் என்று அழைக்கப்படும் என்றார். இந்த திட்டத்தை நியாயப்படுத்திய அவர், வரும் 40 ஆண்டுகளில் தொழில்துறைக்கு தேவைப்படும் ஆழ்பலத்தை நிறைவு செய்வதற்கு பூலாவ் சிலிகான் திட்டம் அவசியமாகிறது என்று குறிப்பிட்டார். 74.7 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டை கவருவதோடு 2,20,000 வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் லீக் கால்பந்து ஆட்டத்திற்கு பின்னர் பட்டாலிங் ஜயாவில் உள்ள ஸ்டேடியத்தில் கால்பந்து ரசிகர்கள் சம்பந்தப்பட்ட சண்டைக்கு காரணமான சந்தேக பேர்வழிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த கலேபரம் தொடர்பிலான 2 காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி இருந்தது திங்கட்கிழமை காலை 10:15 மணிக்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்று பட்டாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் M. உசேன் சொலேஹுடின் தெரிவித்தார். இந்த கலேபரத்தில்
அரங்கில் ரசிகர்கள் அமரும் இடத்தில் நுழைவு வாயில்கள் சேதப்படுத்தப்பட்டதை அந்த காணொளியில் காண முடிந்தது என்று அவர் குறிப்பிட்டார். சம்பவத்தை பார்த்தவர்கள் 0379662222 என்ற எண்ணில் பட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் நடவடிக்கை அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார்.